அதாவது ஆசைப்படும் பொழுதும் நிம்மதிங்கிறது இல்ல. ஒரு வீட்டை கட்டணும் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கனவு கண்டு கட்டினார். அங்க போய் தங்கி இருக்கும் பொழுதும் ஏதோ ஒரு பயம் மனதிலே வருத்தி கொண்டே இருக்கிறது. எதுக்குன்னு பார்த்தோம்னா, தான் தனக்கு இது தன்னுடையது, இது என்னுடையதுன்னு அப்படிங்கிற ஒரு நினைச்சுட்டு இருந்த வரைக்குமே அவருக்கு அந்த பயம் என்பது இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நிம்மதியின்மை என்பது இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் எதுவுமே எனக்கு தேவையில்லை, இது எல்லாமே இறைவன் கொடுத்தது, ஆக ஆதரவற்றோருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுத்த உடனேயே, எனக்கு தேவையில்லைன்னு அவர் நினைச்ச உடனேயே அவருக்கு மனதிலே பரிபூரணமான நிம்மதி என்பது வந்து சேர்ந்து விட்டது. இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, எல்லாரும் இந்த மாதிரி எனக்குன்னு எதுவும் வச்சுக்காம கொடுத்துருங்கன்னு சொல்லல. தனக்கு என்ன தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் வைத்துக்கொண்டு, எக்ஸஸா சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறேன் இல்லையா, என் பிள்ளைக்காக நான் இந்த சொத்தை சேர்த்து வைக்கணும், என் பொண்ணுக்காக நான் இந்த நகையை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறத விட, அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்கள், அவர்கள் சம்பாதித்து அவர்களுடைய வேலையை பார்த்துப்பாங்கிற அந்த மனப்பக்குவமானது வர வேண்டும். நம்முடைய சம்பாத்தியத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமைதானே நமக்கு இருக்கிறதே தவிர, அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து நாம் வெளியே வரணும்னு சொல்றேன். இப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் நிறைய துன்பங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும்.